கொங்குர பச்சடி புளிச்சக்கீரை தொக்குன்னு சொல்லலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானோன்னு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் 10 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கணும். மிளகாய் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுட்டு கொஞ்சம் ஆற விடலாம். இப்போது அதே பேனில் 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் தனியா, கொத்தமல்லி விதை, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இப்போது இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுபட்டுடுச்சு. இதையும் எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அதில் மிளகாய், வெந்தயம், ஜீரகம், கொத்தமல்லி விதை வதக்கணும் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி கொஞ்சம் ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். பேன் சூடானோன்னு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு புளிச்சக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி இது கூட ஆட் பண்ணுங்கள். நல்லா வதக்கணும். இப்படி இதை திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா அது நல்லா ஷ்ரிங்க் ஆகிட்டு கொஞ்சமாக ஆகிடும். அது நல்லா வதங்கிட்டு அதோட குவான்டிட்டி கம்மியாக ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணால் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்ச பவுடர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கீரை கொஞ்சம் புளிப்பு அண்ட் தென் காரம் ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் சால்ட்டும் ஜாஸ்தி தேவைப்படும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு கடாயை எடுத்துகிட்டு கடாய் நல்லா சூடானோன்னு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொங்குர பச்சடி இதில் சேர்த்துக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும். எண்ணெய் அதுலேருந்து பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் அதுலேருந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. குங்குரா பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 4 வீக்ஸ் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.